ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிவா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமானவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். வசனத்துக்காக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலம் எங்களோடு பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவரே நீர் அன்றைக்கு வாழ்க்கையை அவளுக்கு உணர்த்தி காட்டினீர். அவருடைய வாழ்க்கையில முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே உணர்த்தினீர். அநேக காரியங்களை திருத்தினீர். ஆமென். ஜனங்களை ஒரு பக்கமாய் சேர்த்து கொண்டீர். ஆவியானவர் இன்றைக்கும் எங்களை திருத்தவும், எங்களை உணர்த்தவும், எங்களை ஒரு பக்கமாய் திரும்ப வைக்கவும் உடைய வசனங்கள் ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு பேசுகிற காரியத்தை ஆவியானவர் எங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யப்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டிருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு செவிகளும் கர்த்தர்களை கூர்மையாய் கவனித்து ஆசீர்வதிக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் திறந்தவர்கள் ஜெபிக்கிறோம். வழிநடத்தும் அடிமையை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் ஆண்டவர் இயேசு ஊழியத்தினுடைய ஆரம்ப பகுதியில ஜனங்கள் திரளாய் கூடி வந்தபோது ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி அவர் உட்கார்ந்தார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது தமது வாயை திறந்து அவர் பேசினார் பார்க்கிறோம். அது 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்கள். இந்த மலை பிரசங்கம் எதற்கு இடையா இருக்கிறது என்று பார்த்தால் வேதத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்குள்ள போவோம். இந்த மலை பிரசங்கம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை ஒரு தேவ பிள்ளை கை கொள்ள முடியல. அப்போ ஆண்டவர் அதை கை கொள்ள முடியாதனால அவைகளை இயேசு கை கொண்டு நமக்காக அதை நிறைவேற்றி அவரை விசுவாசித்தால் போதும், அவருடைய பிள்ளைகளாக நம் வாழ்வதற்கு, அவரே நமக்கு பலம் தருவதற்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து தொடர்ந்து நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டியாக இந்த வசனங்களை கை கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நடக்கும்படியாக தக்க நமக்கு இந்த காரியங்களை போதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்னொரு காரியம், இந்த மலை பிரசங்கம் எல்லாமே ஒரு தேவ பிள்ளை கை கொள்ள முடியுமான்னு சொன்னா, இந்த மலை பிரசங்கம் அவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் கை கொள்ள முடியுமா என்றால் கண்டிப்பா கை கொள்ள முடியாது. அப்படி கை கொள்ள முடியாத எதுக்கு எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, இப்படித்தான் வாழணும், ஆனா உங்களால வாழ தெரியாது, வாழ முடியாது. கவனிங்க. அப்போ அதை விட்டுட்டு போயிடலாம்னா போகவும் முடியாது. அப்ப அதை விட்டுடலாமா அப்படின்னாலும் விடவும் முடியாது. ஆனால் இதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதா அதுக்கு அடுத்த காரியங்களை ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுக்கிறார். இவைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் செய்யணும், நீங்க பாக்கியவான்களா இருக்க முடியும். அப்படி செய்தால் உங்களால் முடியாதவைகளை, இவைகளை செய்ய இயலாதவைகளை என்னிடத்துல வந்து நான் உங்களுக்காக அதை நிறைவேற்றி முடிக்கிற போது அவைகளை நான் உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கிறபடினால என்னிடத்துல விசுவாசம் வைத்து அதை நீங்களும் செய்வதற்கான பலனை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு நான் போதிக்கிறேன் என்பதாக அருமையாக இந்த 3 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் நம்ம சொல்றோம், ஒரே ஒரு வசனம், நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அந்த வசனத்தை நம்ம கைக்கொள்ள முடியுமா என்று கேட்டால், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் ஒட்டுமொத்தமாக நம்ம கேட்டா அவங்க கை கொள்ள முடியுமா என்று நம்ம கேட்போம்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. 29 வசனம், 5:29 வாசிங்க. உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து கொண்டு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம், உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு. சரி, இந்த வசனத்தை நம்ம செய்யலாமா, செய்ய முடியுமா? அப்ப ஏன் சொல்லியிருக்கிறாரு? இது உங்களால முடியாது. இப்போ நான் இதை செய்ய முடிக்க போறேன், நீங்க என்னை விசுவாசித்து உங்களால முடியாது என்று சொல்லி வாழ்ந்த பகுதியை விட்டுட்டு என்னை விசுவாசித்த பிறகு உங்களுடைய பார்வையை என் மேல் வைத்து ஒரு வழிகளை திருப்பி என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க இப்படி எல்லா அந்த 7 அதிகாரங்களையும் நம்ம சொல்ல முடியும். இந்த 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாக்கியவான்மாய் வாழ்வதற்கான 9 காரியங்களை சொல்றாரு.
ஒரு பாக்கியவானா இருப்பதற்கான குணநலன் 9 சொல்கிறார். அந்த 9ல ஒரு காரியம் என்னன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற 2 காரியம், ஒன்று இருதயம், இரண்டாவது சுத்தம். 2 வார்த்தை. ஒன்று இருதயம், இன்னொன்று என்னது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. நீ ஜெபத்தோடு கேட்கணும், இல்லைன்னா எனக்கு வார்த்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு சரியா புலப்படணும்னா நீ விசுவாசத்தையும் வார்த்தையும் கவனமாக கேட்பதற்கு ஸ்தோத்திரத்தோடு கேட்கணும். ஆமென். ஒன்று இருதயம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அப்ப ஒன்று இருதயம், இரண்டாவது சுத்தம். இருதயத்தில் சுத்தம், இருதயமும் சுத்தமும் 2 வார்த்தையை கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இருதயம் என்பது இருதயம் சார்ந்த காரியங்களை சொல்லுகிறது. இருதயத்தில் சுத்தம் எப்படி வரும்? நீ அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள, இருதயத்தை எப்படி சுத்தம் பண்றது? இது வந்து கிரேக்க வார்த்தையில போகும்போது உண்மையான ரூட் வேணும் அங்கதான் இருக்கு. இருதயம் என்பது எதை கேட்டதுன்னா, கிரேக்க வார்த்தையில கார்டியா, கார்டியா, கார்டியாங்கிற வார்த்தை தான் காற்றுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் உள்ளது. கார்டியா தான் காற்று, கார்டியாலஜின்னு சொல்லி படிப்புல போக சொல்லுவாங்க. படிக்கும்போது இருதய சம்பந்தமான படிப்புக்கு கார்டியாலஜி தான் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எங்க? கார்டியாங்கிற வார்த்தை வந்து கிரேக்க வார்த்தை. அப்ப கிரேக்க வார்த்தை கார்டியா என்கிற வார்த்தை இருதயம் என்பதற்கு குறிக்கப்பட்ட வார்த்தை. சரிங்களா? நல்ல கவனிங்க. இந்த கார்டியா என்கிற வார்த்தையை இருதயம் என்று குறிச்சிட்டு அதனுடைய அர்த்தம் எதை அதாவது காட்டுகிறதுன்னு சொன்னா, சிந்தனை, யோசனை, எண்ணங்கள், நினைவுகள், இவைகளை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியம். நைசலா? இருதயம் என்பது, இருதயத்தை சுத்தம் பண்ணுவது என்பது என்னன்னா, இருதயத்திலிருந்து எழும்புகிற சிந்தனைகளை, எண்ணங்களை, யோசனைகளை, நினைவுகளை, இவைகளை பற்றி தான் இருதயம் என்று குறிப்பிடப்படுது. நல்லா கவனிங்க. இப்போ அந்த கார்டியா என்கிற வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, நமக்கு தெரியும், மனசு. என்னது? எண்ணம், உள்ளம், உணர்வு, சிந்தை. இப்போ எங்க வாசிக்கிறோம்? 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கீங்களா? ரோமரி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். அதில் 1, 2, 3 வருஷம் வாசிக்கும் போது வேகமா நமக்கு டைம் வந்து நம்ம சுருக்கமா தர கொஞ்சமா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம். அங்க மனம்ன்றது காரணியா தான். சரிங்களா? மனம். அப்ப இருதயம் என்பது அது எப்படி கையாளப்படுதுன்னா, மனம், உள்ளம், எண்ணங்கள், சிந்தை. இதுதான் இந்த பரிசுத்தம் அடைய வேண்டிய பகுதி. உள்ளம் பரிசுத்தம் அடையணும். இருதயம் பரிசுத்தம் எப்படி? இருதயத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துறது? எண்ணங்கள், உள்ளம், மனம், இதை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். அங்க என்ன இருக்குது? இருதயத்துல என்ன இருக்குது? ஏன் அந்த இருதயத்தை பரிசுத்தமாக்கணும்? இருதயம் பரிசுத்தமாக விட்டா என்ன? அப்போ வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. இருதயத்துல கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா தேவனை தரிசிக்க முடியாது. கொஞ்சம் ஃபால்ட் ஆயிட்டா, இருதயத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆனா என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. இப்போ நேரடியாக போவோமே, முதல் மனுஷன் இடத்துல போவோமே, ஆதாமோட தினமும் வந்து தோட்டத்தில் ஆண்டு உள்ளாங்கினார், தேவன் பேசினார். அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி ஒரு சின்ன தப்பு பண்ணான். ஒரே ஒரு தவறு தான், கனி புசிக்க கூடாதுதான் புசித்தான். அதுல 2 காரியம் இருக்குது, நன்மை இருக்குது, தீமை இருக்குது. நல்லா கவனிங்க. அதுல வந்து தீமை மட்டும் கிடையாது, அது நன்மை தீமை அறிவிக்கூடிய கனி. பிசாசு சில நேரத்தில் நம்ம எப்படி ஏமாற்றணும்னா, இதுல நன்மை இருக்குது, இந்த அனுபவம் சொல்லுவான், ஆனா அதுக்குள்ள இருக்கிற தீமையை அவன் மறைச்சிடுவான். சரிங்களா? அப்ப அந்த தீமையை மறைத்து தான் இதை சாப்பிட்டா அவன் கண் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உற்சாகப்படுத்திட்டான். ஏவால உற்சாகப்படுத்துற உடனே அவனும் என்ன செஞ்சுட்டான், ஆமா நம்ம நன்மையெல்லாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா கண்கள் திறக்கப்படும் உடனே உற்சாகப்பட்டு சாப்பிட்டான். அப்போ சாப்பிட்ட உடனே தான் தெரியுது நன்மை மட்டும் இல்லாத தீமையும் தெரியுது. அப்ப அந்த தீமை தெரிந்த உடனே இது பாவம் அவன் உணர்ந்துட்டான். தன் இருதயம் பாவம் செய்யணும் உணர்ந்துட்டான். உடனே என்ன செய்ய முடியல, அடுத்த நாள் ஆண்டு வரும்போது அதை நிற்க முடியல. உடனே என்ன செய்யலாம், தூரம் போயிட்டான். அப்ப என்ன சொன்னா, தேவனை பார்க்க முடியல. இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா தேவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. அதுதான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. இருதயம் சுத்தமா இருந்தா தேவனை அருகில் இருந்து போய் பார்க்கலாம், தேவனோடு கூட இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் அப்படிதான்.
இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல அழகாய் சொல்லப்பட்டிருக்குது. மனதை உள்ளத்தை பரிசுத்தமாக்குவது, நமது சிந்தனைகளை பரிசுத்தமாக்குவது முதலாவது மிக மிக அவசியம். ஆமென். இந்த தூய்மையான எண்ணம் உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனின் அருகாமையில் இருப்பார்கள். இந்த வசனம் வந்து சரியா மொழிபெயர்த்தா இப்படிதான் சொல்லணும். பாருங்க, தூய்மையான எண்ணம் உடையவர்கள். அப்ப இந்த இருதயத்தை எதை கொண்டு நினைச்சிருக்கிறாங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது? எண்ணம். என்னது? எண்ணம், சிந்தை, உள்ளம், மனசு, இப்படி வரும். அப்போ மறுபடியும் நான் சொல்றேன், இது சரியான மொழிபெயர்ப்பு மறுபடியும் சொல்ல பாருங்க. தூய்மையான எண்ணம் உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனின் அருகாமையில் இருப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள் என்ன? அவர் கூட போய் இருக்கிறது, அவரை தொட்டு பார்க்கறது, அவர் தடவி பார்க்கறது, அவர் கூட பேசுறது, முகமுகமாய் பார்க்கிறது, அவரோட கூட உறவாடுறது, அவரை போற்றுவது, அவர் பேசுவதை நமக்கு இருப்பது, இது அருகாமையில் இருப்பது. அப்போ இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தேவனோடு உறவாடி அருகாமையில் இருக்கலாம். அப்போ இந்த இருதயத்துல சுத்தம் என்று சொன்னால் இருதயத்துல என்ன அசுத்தம் இருக்குது? இருதயத்துல என்ன அசுத்தம் இருக்கு சொல்லுங்க. இருதயத்தை எப்படி சுத்தம் பண்றது? இருதயத்துல என்ன அசுத்தம் இருக்குது? இப்போ வசனத்துல ஆண்டவர் இயேசு சொன்னாரு நேரடியாக. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமா? மார்க்கு 7:21 வரும்போது, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலே உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை, அப்ப கீழே வந்து இருதயம் மேல சொன்னாரு, கீழே உள்ளம்னு சொன்னாரு. அங்கே ஆண்டவரே இயேசுவே தெளிவாய் சொல்றாரு. இவைகள் எல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வருது? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது. என்னென்ன இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறது, மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டதனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்போ இதுதான் உள்ள இருக்குது. இருதயத்தை சொல்றீங்களா? இருதயத்துக்குள்ள. அப்ப இருதயத்து என்பது மனம், மனம் என்பது சிந்தனை, சிந்தனை என்பது எண்ணம். இப்போ இதுதான் நமக்குள்ள இருந்து முதலாவது. எந்த ஒரு பாவமும் நேரடியா வந்து ஒரு மனிதன் போய் சேர்க்கிறது இல்லை. கவனிங்க, எந்த ஒரு பாவம் செய்யறதுக்குள்ள அவன் பல முறை சிந்திப்பான். இது செய்தா நல்லா இருக்குமா, இது செய்தா சந்தோஷமா இருக்குமா, இது நம்ம செய்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல முறை ஒரு காரியத்தை யோசித்து அவன் அந்த எண்ணத்துல கொண்டு வந்து எண்ணத்துல அவனை வந்து கற்பனை பண்ணி அதுக்கு பிறகுதான் செயல்பாட்டுக்கு அவன் போகிறான். அப்படின்னா முதல்ல இறுதியை யோசிக்க வைக்குது, மனமெல்லாம் அந்த சிந்தனைகள் வந்து பரவுது, அதுக்கு பிறகுதான் அவன் வந்து செயல்பட ஈடுபடுகிறான். இந்த சிந்தனைகளை உருவாகி உள்ளத்திலிருந்து புறப்பட்டு என்ன செய்யலாம்? இருதயத்தை தீட்டுப்படுத்திட்டு வெளியே போயிட்டு செயல்படுது. அப்ப அவன் தீட்டுப்பட்டவனா மாறி விடுகிறான், அவன் தேவனை தரிசிக்க முடியாமல் போய்விடுகிறான். அவன் இருதயமும் அவன் சுத்தமும் மிக மிக கவனமாய் நம்ம கையாளப்பட வேண்டிய ஒன்று. இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இருதயத்தில் அதாவது என்ன இருக்குது என்பது கவனிக்கணும் நம்ம. இரண்டாவது, அங்கே இருக்கிறது என்ன என்பதை கவனித்து அதை என்ன செய்ய முடியும் என்பதை நம்ம கவனித்து அந்த இருதயத்தை நம்ம கையாள ஆண்டவரிடத்துல அந்த இருதயத்தை நம்ம தாழ்த்தி வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி அந்த இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். வசனத்துல வாசிக்கிறோம் 73வது சங்கீதம் 1வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா 73வது சங்கீதம் 1வது வசனம், இருதயத்தில் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் அருகாமையிலே இருப்பார். அதுதான் அந்த அங்கீகம். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம், இருதயத்துல சுத்தம் இருந்தா அவர்களுக்கு கர்த்தர் எப்போதுமே நல்லவர் தான். ஆமென். அப்போ இங்க வசனத்துல பார்க்கிறோம் சங்கீதம். இப்போ இந்த இருதயத்தை எப்படி சுத்தம் பண்ணுவது சொல்லுங்க? இருதயத்தை எப்படி சுத்தம் பண்ணுவது? ஆப்ரேஷன் பண்ணி ஹார்ட் எடுத்து பெனாயில் போட்டு அல்லது லோஷன் போட்டு கழுவி உள்ள போட்டு அப்படியே வந்து தைச்சி அது இருதயம் சுத்தமாச்சுன்னு சொல்ல முடியுமா? இருதயத்தை எப்படி சுத்தம் பண்ணுவது?
சங்கீதம் 15:2 வாசிக்கும்போது, சங்கீதம் 15:2, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்போ மனதார அவன் சொல்லப்படுது, மனதார அந்த மனதுக்குள் நீதியை விரும்பி சத்தியத்தை பேசி ஆண்டுடைய வார்த்தைகளை வாசித்து அதன்படி நடப்பதற்கு இருதயத்தை சுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். 24வது சங்கீதம் 4வது வசனத்தில் 24:4, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கிறவன் தானே, தவறாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் தானே. இந்த மனதை உள்ளத்தை பரிசுத்தமாக்குவது, நமது சிந்தனைகளை பரிசுத்தமாக்குவது முதலாவது என்னன்னு நம்ம பார்க்கணும். நம்ம இருதயம் என்பது மனது. அந்த மனதை பரிசுத்தமாக்குவது எது? யோவான் சுவிசேஷம் 15:3 வசனம் வாசிங்க. 15:3 யோவான் சுவிசேஷம் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையினாலே இருதயம் அந்த மனது பரிசுத்தமாகுது. முதலாவது நல்ல கவனிங்க, தேவன் எப்படி மனதை பரிசுத்தமாக்குறாருன்னா வேத வசனங்களை கொண்டு முதலாவது நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இதயம் சுத்தமாகுது. அதனாலதான் தினமும் பைபிள் படிக்கணும்னு சொல்றோம். பைபிளே படிக்கணும்னு வைத்துக் கொள்ளுங்க, அந்த இருதயம் சுத்தமா இருக்கவே இருக்காது. அழுக்கடைந்து உள்ள மேலும் அழுக்கடைந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வேத வசனம் படிக்கும்போது ஒரு அழுக்கு இருக்கும்போது அந்த வசனங்கள் அழுக்கை நீக்கும். நம்ம செய்கிற தவறுகளை சுட்டி காட்டும். இதை செய்யக்கூடாது, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வைக்கும், மன்னிப்பு கேட்க வைக்கும். நம்ம மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம அந்த ஜெபம், அந்த வசனங்கள் நம்ம கொண்டு போய் மன்னிப்பு நேரம் நடத்தும், ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும்படியா வைக்கும். அப்ப வேத வசனமே வாசிக்காத ஒரு மனுஷன் இருதயமானது என்ன செய்யும் சொன்னா அழுக்கடைந்தே காணப்படும். முதலாவது நம்ம சுத்தம் பண்ணுவது இதயத்தை பரிசுத்தமாக்குவது, மனதை பரிசுத்தமாக்குவது வேத வசனங்கள். ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம், உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். 22ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு. அப்போ 2வது என்ன செய்கிறது? 23ஆம் வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்னென்னைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டீர்கள். இங்கே 2 காரியம் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருதயத்தை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வசனம் நம்மை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறது. இருதயத்தை வசனமும் இயேசுவின் ரத்தமும் சுத்தம் பண்ணுகிறது. ஆமென். 1 சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்புக்கு வசனம் அனுதினமும் நம்மை கழுவும். நல்லா கவனிங்க, வசனம் அனுதினமும் நம்ம வாசிக்கணும். அல்ல அனுதினமும் வசனத்தை வாசிக்க தெரியாதவங்க கேட்கணும். அது அனுதினமும் நம்ம இருதயத்தை பரிசுத்தம் பண்ணணும், நம்ம மனதை பரிசுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. 2வது, அப்ப அவங்களுக்கு குறை இருக்குது, என் இருதயத்துல குற்றம் இருக்குது, என்னால செய்ய முடியல அந்த காரியத்தை, நான் வீக்கா இருக்கிறேன், நான் தவறு பண்றேன் என்பது உங்களுக்கு புரியும் போது அப்ப இயேசுவின் ரத்தத்தை, அது சொல்லப்படுது 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 7-9 வசனம் வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்பொழுது? நம்முடைய அநியாயங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் நம்ம அறிக்கிடும் போது அவைகள் நம்மை சுத்திகரிக்கும். அங்கதான் ஒரு தேவ பிள்ளை அனுதினமும் வேத வசனத்தை வாசித்து குறைகள் இருக்குதுன்னு சொல்லும் போது உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜெபிக்கும் போது அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குகிறார், மனதை பரிசுத்தமாக்குகிறார், சிந்தையை பரிசுத்தமாக்குகிறார், எண்ணங்களை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய பரிசுத்தத்தை உண்டாக்குவதில் வசனத்தை வாசிப்பதுதான் முதலாவது நம்ம அந்த பரிசுத்தத்துக்கு நேரம் நடந்தது. 2வது, மனிதன் முடியாது என்று சொல்கிற காரியத்துல இயேசுவிடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்.
அப்ப ஜெபிக்கிற போது அந்த மனிதர்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இவர்களை பரிசுத்தமாக்குகிறது. அல்லேலூயா. வாசிங்களா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிக்கும்போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கும். சத்தியம் நமக்குள் இருக்காது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் வாசிக்கிற போதுதான் நம்முடைய குறைவுகள் நமக்கு தெரியும். அப்போ குறைவுள்ளவன் என்று ஆண்டவரிடத்தில் அவர் அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற போதுதான் அந்த இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்க முடியும். வசனமே ஒரு வாசிக்காத மனிதன் பரிசுத்தம் ஆக முடியுமானா கண்டிப்பா ஆகவே முடியாது. எத்தனை வருஷம் வேணாலும் சபைக்கு வரலாம், கிறிஸ்தவர்கள் பேர் எழுதி கொள்ளலாம். ஆனா பரிசுத்தம் என்பது வேத வசனத்தை வாசிக்காத மனிதனுக்கு அது தூரமா இருக்கக்கூடிய ஒன்று. வேத வசனம் தான் உணர்வு உள்ளாகும். உணர்வு வராத மனிதன் பாவத்தை உணராதவன் ஜெபிக்க முடியாது. பாவத்தை உணராதவன் ஜெபிக்க முடியாதனால ஆண்டு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் உதவி செய்ய முடியாதனால அவர் ரத்தத்தை அறிக்கை பண்ண முடியாததுனால அவனுடைய பாவம் அவன் மேலதான் இருக்கும். அல்லேலூயா. அதாவது ஊழியக்காரர் சொல்றாரு, ஒரு நல்ல உற்சாகமுள்ள ஒரு சபையில ஒரு செயலற்ற ஒரு மனிதனாய் சபையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். நல்ல கவனிங்க. அவங்க வேத வசனத்தை வாசித்து தேவனுடைய பிள்ளையாக சுத்தமடையாமல் இருக்கிற ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தா அவனை என்ன சொல்றான்னா, ஆப்பிரிக்க காடுகளிலே எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவ நம்பிக்கை இல்லாம ஆப்பிரிக்க காடுகளில் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மனிதனை போல 20 மனிதர்களுக்கு அந்த ஒரு மனிதனை சமம்னு சொல்றாங்க. ஒரு சபைக்குள் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை வேத வசனத்தை வாசித்து உணர்ந்து, நான் ஒரு பாவி, எனக்கு நீ வேண்டாண்டவரை எனக்கு உதவி செய்ய ஜெபிக்க முடியாத உணர்வற்ற ஒரு தேவ பிள்ளை ஒரு சபையில் இருப்பான் என்றால் அவன் எங்கேயோ ஆப்பிரிக்க காடுகளில் ஒரு மூலையில வாழ்கிற தேவ நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனை போல 20 மனிதர்களுக்கு அந்த ஒரு மனிதன் சமம் என்று சொல்கிறாங்க. அப்படியானால் காரணம் என்னன்னா, அவன் இருதயத்தில் அவ்வளவு பாவமானது குடிக்கொண்டிருக்கும். அது அவனை அழுக்கடைந்து மேலும் உணர்வற்றதாக அவனை மாற்றிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேத வசனத்தை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அனுதினமும் பைபிள் படிக்கணும். கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்கறது மட்டுமல்ல, பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போயிடாது. இங்க வழிகளை சொல்லிக் கொடுப்பாங்க, உபதேசத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, ஊழியக்காரர்கள் சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, உங்களுக்கு அதாவது முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா எல்லா வசனத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்கான நேரம் நமக்கு கிடையாது. ஆகவே நல்ல ஒரு வேத புஸ்தகம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். அனுதினமும் அந்த வசனத்தை நல்லா தியானிக்கணும், வாசித்து யோசிக்கணும். அப்படி வாசிக்கிற போது இருதயம் பரிசுத்தம் அடையும். உங்களால சில காரியம் முடியலன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிற போது நீங்க நேரம் ஆண்டுகிட்டு போவீங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க உணர்வீங்க. அப்போ ஒவ்வொரு தேவைக்காக ஆண்டவர் நோக்கி பார்ப்பீங்க. உடனே ஆவியானவர் உங்களுக்கு வந்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் நடத்துவார். இயேசுவிடத்தில் போகும்போது நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது ஆண்டவர் உங்க மேல இறங்கப்படுவார். இறங்கப்படும் போது நீங்கள் அழுவீங்க, கண்ணீர் விடுவீங்க. ஆண்டவரே, இந்த பாவம் என்னை தொற்றி கொண்டு வருது, இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை தாருன்னு சொல்லி இருதயம் குத்தப்படும் போது ஆண்டவர் கிறிஸ்து ரத்தம் உங்களுக்காக செய்கிறது உங்க மேல படும்போது அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தமடைய நிச்சயம் உண்டாகும். இந்த பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டாரு, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு நான் இறக்கம் பெற்றிருக்கிறேன், நான் இனிமேல் சுத்தமா வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்க. மறுபடியும் ஒரு போராட்டம் வரும். மறுபடியும் வேத வசனம் வாசிக்கும் போது உணர்த்தப்படுவீங்க. அப்படி போய் ஜெபித்து வரும்போது பாவங்கள் இருதயத்தில் இடம் இருக்காது. பாவத்துக்கு பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தங்கள் அடைந்து கொண்டே இருப்பீங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு நாள் நடக்கிற காரியம் கிடையாது. கவனிங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வந்து நடந்துட்டு போகிற காரியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நடந்து வரும்போது நீங்க பரிசுத்தவான்களே மாற்றப்படுவீங்க. ஆமென். முதலாவது வசனம், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இது நம்ம சுத்திகரிக்கும். மூன்றாவது இங்கே என்ன பார்க்கணும்னா 51வது சங்கீதம் 7ஆம் வசனத்தில் 51வது சங்கீதம் 7ஆம் வசனம், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி எண்ணும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஆமா, நான் சொல்லப்படுது ஈசோப்பினால் என்னை கழுவோம். ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் அர்த்தம் சொல்லியிருக்கோம். ஈசோப்பு தன்மை என்பது எதை குறிக்கிறது?
ஈசோப்பு தண்டை என்பது எதை குறிக்குது? ரத்தம். இயேசுடைய ஈசோப்பு தண்டை எடுத்து ரத்தத்தில் தோய்த்து தான் அந்த பலிபீடத்தில் உள்ள பொருள்கள் மேல தெளிப்பாங்க. அப்ப ஈசோப்பு தண்டை என்பது எதை குறிக்குது சொல்லிக்கிறவங்களுக்கு? ஈசோப்பு தண்டை என்பது விசுவாசத்தை குறிக்குது. விசுவாசத்துடன் ரத்தத்துல தோய்த்து அந்த தண்டை எடுத்துக்கொண்டு போய் அந்த பலிபொருள், அதாவது பலிபீடத்தின் மேலோ அல்லது எந்த ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்புக்காக வந்திருக்கான அவன் மேல அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது, விசுவாசத்துடன் தெளிக்கப்பட்ட ரத்தம் படுகிற போது அவன் பரிசுத்தமாகிறான். விசுவாசத்துடன் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த இயேசுவின் ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்குது. இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயிலால் என்ன செய்யப்படும்? அறிக்கை பண்ணப்படும். அப்ப விசுவாசத்தோடு இப்போ எது உங்களை பரிசுத்தமாகுது சொல்லுங்க? வசனம், இயேசுவின் ரத்தம். மூன்றாவது இந்த சுத்திகரிப்பினால் நடத்துவது உங்களுடைய விசுவாசம். வேத வசனத்தை வாசிக்கும் போது தான் விசுவாசம் உங்களை தூண்டும். நீ போ, செய், நீ இதை பண்ணு, ஞானோட ஜெபம் பண்ணு. இப்போ அந்த விசுவாசமும் இல்லை, இயேசுவின் ரத்தத்தை பற்றி ஒரு சுத்தத்தை குறித்து ஒரு உணர்வு இல்லை அப்படின்னா நீங்க கட்டடத்துல போகவே முடியாது. நீ வரலாம், சும்மா உட்கார்ந்து வசனம் கேட்கலாம், ஆய்வுன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுவது, அனுதினமும் நடக்கப்படுகிற அந்த காரியங்கள் உண்மையானதாக இருக்காது. ஹல்லேலூயா. கலாத்திய நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசிக்கும் போது வாசிங்க. கலாத்திய நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 வசனத்துல இருந்து இப்போ மனதை பாருங்க. புதிய ஏற்பாடு வர 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 என்ன ஆகுது? மனது மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமா இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பீலிஸ்குனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். 17 காரியம். அங்க 7 17. அங்க 7 எத்தனை? இது ஒன்றாகியும் அந்த இருதயத்தில் இருக்கும் என்றால் அது நம்ம இருதயத்தை சுத்தத்தை கெடுக்கும். அதனாலதான் இது எழுதப்பட்டிருக்கு. இது ஒன்றாகி நம்ம இடத்துல இருக்கும் என்ன? ஐயா நாங்க பாவமே செய்யலையா, நாங்க எந்த விதமான பாவம் செய்யல, என்கிட்ட ஒரு சண்டை மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட ஒரு வைராக்கியம் மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டும் இருதயத்தையே அசுத்தமாகும். அல்லேலூயா. அப்ப இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இன்னும் புதிய ஏற்பாட்டுல இன்னும் டீப்பா சொல்றாரு. 2 தீமோத்தேயு புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 2 இருந்து 5 வசனங்களை கீழே வாசிக்கும் போது வாசிங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் தேவபக்தியின் வேஷத்தை வாசிங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து இல்ல மேல 1ஆம் வசனத்துல இருந்து மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகமோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவனை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் ஈடுபட்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவன் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா. கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க எவ்வளவு சொல்லப்படுது? முதல்ல 7, அப்புறம் 17, இங்க 19, 21 இருக்க கூடிக்கொண்டே போகுது. காலங்கள் பொல்லாத காலங்களாய் மாற 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 நிறைய கூடிக்கொண்டே போகுது. இந்த காரியங்கள் ஒரு மனுஷனை தீட்டுப்படுது. அப்ப இந்த தீட்டுப்படுத்துகிற காரியத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை வாசித்து உணர்வடைந்து தேவனை நோக்கி ஜெபித்து ஒவ்வொரு நாளும் தம் ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் சுத்தமாக்குறாரு. முதலாவது சுத்தம், 2வது பரிசுத்தம், 3வது மகா பரிசுத்தம். நல்லா கவனிங்க. முதலாவது சுத்தம். முதலாவது என்னது? 2வது பரிசுத்தம். சுத்தம் என்பது வெளியில, சுத்தம் என்பது என்னது? வெளியில. பரிசுத்தம் என்பது உள்ள இருந்து வரும்.
மகா பரிசுத்தம் என்பது தேவனிடத்துல போகும்போது உங்களுக்கு தெரியும் பரிசுத்தம் இருக்குதா இல்லையா. சகரியா, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி நல்ல ஊழியக்காரர், ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இவர் பரிசுத்தமாக தான் இருந்தார், நல்லா தான் இருந்தார், ஊழியெல்லாம் நல்லா தான் செய்தார். திடீரென்று ஒரு நாள் தேவ தரிசனத்தை கண்டு ஆண்டோடத்தில் கிட்ட போகும்போது, ஆண்டோரை பார்க்கும்போது அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி மக்களுக்கெல்லாம் உணர்த்தி கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபோதும் அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற காலத்தில் தேவ தரிசனத்தை காணும்போது அவர் சொன்னாரு, அசுத்த முதலுள்ள மனுஷன் அசுத்த ஜனங்களோடு கூட நான் வாசம் பண்ணுகிறேன். அவர் தன்னையே சொல்றாரு. அப்ப தேவனிடத்துல சேரும்போது தான் மகா பரிசுத்தமானவரை நான் பரிசுத்த நிலையிலிருந்து சேர முடியுங்க. அப்ப என் உதடுகள் எப்படி இருக்குது? அக்கிரம உதடுகளா இருக்குது. என்ன உதடுகள்? கெட்ட வார்த்தை பேசுவது, சினிமா பாட்டு பாடுறது, தகாத டபுள் மீனிங் உள்ள வேர்டை பேசுறது. நிறைய பேர் பேசுவாங்க, டபுள் மீனிங்ல பேசுவாங்க, சிலர் ட்ரிபிள் மீனிங்ல பேசுவாங்க. வேர்டுகள் இருக்கு. இருதயம் சரியில்லைன்னா அந்த வார்த்தைகள் அத்தனை மீனிங்கோடு வரும். இதெல்லாம் இருதயத்தை என்ன செய்யணும்? கரைப்படுத்தும். விளையாட்டா பேசுவது, மற்றவங்களை அவதூறு பண்ணி பேசுவது, இதெல்லாம் இருதயத்தை கரைப்படுத்தும். ஆணுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இந்த விஷயங்களை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களா இருக்கணும். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட காலங்கள் வரும்? கொடிய காலம். அந்த காலம் கடைசி நாட்கள் தான், கொடிய காலம். இப்பொழுது அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன அந்த 19 காரியமும் தெளிவுபட காணப்படுது. இதுல ஒன்று ஆகியும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. வேகமா வாசித்துட்டு ஓடுவதை விட மறுபடியும் நீங்க கவனமா கேட்டு இதுல ஒன்றாகியும் இடத்துல இருக்குதான்னு பார்த்து கவனமா இருக்க வேண்டும். ஒன்று எப்படி எனில், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர் தற்பிரியராயும். இப்ப கவனிங்க, நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? யாரும் எந்த கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது. உலகமே அப்படிதான் இருக்கு. இப்போ முதல்ல போலீஸ்காரன் கண்டா பெரிய ஆளாக கூட வயதான ஆளாக கூட மதிப்பு, சார் வணக்கம் மதிப்பு கொடுப்பாங்க. ஒரு பார்த்து பயம் இருக்கும். இப்ப சின்ன பையன்களை பார்த்தா போலீஸ்காரன் பார்த்தா மதிப்பு கிடையாது. ஒரு காவலர் இல்லை. இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, பிரச்சனை என்னன்னா, எனக்கு சட்டம் தெரியும், நானும் படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் இருக்கிறாரு. அது என்னன்னா தற்பிரியம். மற்றவங்களை மதிக்கக்கூடிய தன்மை இதயத்துல கிடையாது. யாருமே மதிக்கிற அளவுக்கு இந்த உலகம் இல்லை. காரணம் என்னன்னா தற்பிரியம். அவங்க நினைக்கிறதான் சட்டம், அவன் போறதான் போக்கு, அவன் வழிகள் தான் அவனுக்கு திருப்தி. அவனை எந்த பக்கம் திரும்ப கூடாது, திரும்ப முடியாது. அவனுடைய விருப்பம் தான் அவனுடைய வழி. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. தேவனை பிரியப்படுத்துகிற வழி தான் கூடிய வழி. தற்பிரியரா இருக்கிறவங்க தேவனை பிரியப்படுத்த மாட்டாங்க. அதுக்கு சொல்றோம். அப்ப தற்பிரியரா இருக்கிறவங்க பரலோகத்துக்கு வர முடியாது. அதனாலதான் இப்படிப்பட்டவனை நீ விட்டு விலகு. எதுவுமே தன் இஷ்டத்துக்கு செய்யறவன், எதுவுமே தான் போக்குல போய் கொண்டிருக்கிற, யார் பேச்சையும் கேட்கல, எந்த விசுவாசி பேச்சையும் கேட்கல, எந்த ஊழியக்கார பேச்சையும் கேட்கல, எந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படியில, அவன் மனப்போன போக்குல போய் கொண்டிருக்கிறான். ஒரு செபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஒரு சபை கூட்டத்தில் வரல அப்படின்னா அவன் தற்பிரியமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதனுடைய இருதயம் சுத்தமா இருக்காது. நான் வரல சொல்றாரு. நம்ம இருதயத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்காங்க. இன்னைக்கு நம்ம இருதயத்தை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணும்? சுத்தமா இருந்து கர்த்தரை தரிசிக்கணும். நம்ம கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். நம்முடைய ராஜா இயேசு அதற்காக ஆயத்தமா இல்லை. பந்தியில நம்ம போய் அமர போறோம். அவன் அருகாமையில் இருக்க போகிறோம். கொஞ்சம் பாட்டு பண்ணாருல்ல, என்ன பண்ணாரு? என்னது? இயேசுவை பார்ப்பேன், தொட்டு தொட்டு பார்ப்பேன். என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா பண்ணாரு இல்ல? அது மாதிரி நீங்க அருகாமையில போய் இருக்க முடியுங்க. சங்கீதக்காரன் தாவீதை தாண்டு பாட சொல்லி கேட்பேன், சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனம் ஆடிடுவேன். தொட்டு தொட்டு பார்க்கணும்னு சொல்லி பாடுறாரு. சரிங்களா? நீங்க அவ்வளவு அருகாமல் இருக்கக்கூடியவங்க. இப்போ நிறைய பேர் பாஸ்கிட்ட கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே உண்டாகும். எனக்கு அப்படி இருக்காது. ஆனா அவங்க பிரசவத்துக்கு பாஸ்ட் ஒரு மாதிரி பேசுறாரு. அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க. அவங்க பார்த்து சோதனை பண்ணா அப்படியே போவாங்க. ஒரு மனிதனுடைய முகத்தை நேரில் பார்த்து உங்களால ஒரு சோதனம் பண்ண முடியலன்னா தேவனுடைய முகத்தை நேரில் எப்படி பார்ப்பீங்க? அந்த இதயத்தோட வச்சுட்டு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இப்படி அப்படி திருப்பி பார்த்துட்டு போவாங்க. நிறைய பேர் கை கொடுக்கும்போது கூட முகத்தை நேரம் பார்க்க மாட்டாங்க. அவங்க அன்னைக்கு எதுவும் குத்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கத்தருக்கு சுதந்திரம் அல்ல இல்லையா? நிறைய நேரத்தில் அவங்களுக்கே தெரியும். அப்போ தேவனுடைய முகத்தை எப்படி நீங்கள் நான் நேரில் பார்க்க முடியும்? அப்போ அவரை சுத்த இருதயம் இருந்தால் தான் மற்றவங்க முகத்தையே நேராக பார்க்க முடியும். சிலர் யாரையும் பார்க்க மாட்டாங்க. கிறிஸ்தவத்துக்கு எப்படியே எடுத்து போடுவாங்க. ஆண்டவர் ஏன் சொன்னாரா? அப்படியே மேலே பார்த்துட்டு ஏன் முகத்தை பார்க்க முடியல? என்ன பிரச்சனை? அது சோதனம். முகத்தை பார்க்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள்.
அப்ப சுத்தம் இல்லாம இருந்தா தரிசிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது தற்பிரியராய் ஓடுகிற காலத்துல நம்ம வாழ்கிறோம். உங்களுடைய பிரியம் இயேசு மேல இருக்குதா? நீங்க தற்பிரியரா இருக்கிறீங்களா? நீங்க வேத வசனத்துல பிரியமா இருக்கிறீங்களா? தேவன் மேல பிரியமா இருக்கிறீங்களா? சபையில பிரியமா இருக்கிறீங்களா? சத்தியத்துல பிரியப்படுகிறீங்களா? பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரியப்படுகிறீங்களா? இதை குறித்து வாஞ்சை இருக்குதா? நீங்க யோசித்து பாருங்கள். ஆமென். ஒன்று தற்பிரியராயும், இரண்டாவது பணப்பிரியம். நீங்க நிறைய பேர் இடத்துல என்ன இருக்குது? பணப்பிரியம். பணத்தின் மேல ரொம்ப பிரியம் இருக்கிறதுனால தேவனுடைய ஆலயத்துக்கு அதிகமாக நிறைய பேர் வருவதை முடக்கி விட்டார்கள். பணத்தின் மேல அவங்களுக்கு பிரியம் ரொம்ப அதிகமா இருப்பதனால அவங்க எந்த ஒரு விதத்திலும் அந்த நாளை லாபமான நாளை மாற்றுவதற்கு பிரயாசப்படுறாங்க. பணப்பிரியம். பணத்தை நேசிக்கிறது. விசுவாசிகளையோ சபையோ ஆண்டவரை நேசிப்பதை விட பணத்தை நேசிக்கிறது. வீம்புக்காரர். அவன் என்ன நான் என்ன அப்படி அவர் என்ன பெரிய ஆளா, அவன் என்ன பெரிய ஆளா. அந்த வீம்பு ஒரு ஆளை பார்த்தா என்ன சொல்றான், நல்லா இருக்குல்ல, அன்பு கொண்டு பேசுறது அன்பு கிடையாது, வீம்பு. என்னது? அன்புக்கு பதிலாக என்ன இருக்குது? அப்ப உங்களிடத்துல வீம்பு இருக்குதா பாருங்க. வீம்புக்காரராய் இது எப்படி? அன்புக்கு பதிலா எப்படி இருக்குதான்? இவர்கள் ஒரு இழுப்பு இருக்கும் அப்படின்னு எழுத்துச்சுனாவே என்ன இருக்கு? உள்ள ஒரு இழுப்பு இருக்குதுனாவே உள்ள வீம்பு இருக்கிறார். ஓன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பே அந்த வீட்டுல பார்த்து அப்படின்னா அப்படின்னா இழுப்பு இருக்குது. என்ன அர்த்தம்? வீம்பா இருக்கிற அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதான் வீம்பு. வீம்புக்காரராக இருப்பாங்க. இவங்க கர்த்தருடைய பிள்ளைகளால் அந்த சுத்த இறுதியை இல்லாதனால தேவனை தரிசிக்க முடியாது. இப்படி ஒவ்வொன்றும் நான் விலங்கு கொடுத்துட்டு போனா 3 நாள் ஆகும். சரிங்களா? 19 காரியத்துக்கு விலங்கு கொடுத்தா 3 நாள் ஆகும். நீங்க வாசித்து ஒன்றாக இடத்துல இருக்கக்கூடாது. ஏசப்பா உங்க ரத்தத்தால இப்போதே எழுதி சுத்தமா கழுவிட்டு என் மனசை சுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டோடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து போவோம்னு சொன்னா இருதயமும் மனசும் சுத்தமாய் காக்கப்படும். அல்லேலூயா. அப்படி இல்லை என்று சொன்னால் இனி சிந்தப்படத்தக்க, இனி உங்களுக்காக அடிக்கப்பட வேண்டிய வேறொரு வழி இராததினால் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு இருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். 9ஆம் அதிகாரம் எபிரேயர் 14ஆம் வசனம். தம்பிகளை கவனிங்க, என்னைய பாருங்க, வாசிங்க. 9ஆம் அதிகாரம் இடைப்பட்ட எபிரேயர்ல 14ஆம் வசனம் வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, அந்த ரத்தம் பரிசுத்தமாக்கிடுச்சு. இயேசு அவருடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடத்துல வரும்போது அந்த விசுவாசம் நான் எழுதிட்டு ஆண்டு சுத்தமாக்கிறது நானுடைய பிள்ளை. அதான் அடிக்கடி பாடுறாங்கல்ல, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டு சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 15-16 வசனங்களை வாசிக்கும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்க பரிசுத்தரா இருங்க. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் தேவனை தரிசிக்க முடியாது. அங்க எபிரேயர் 12:14 வாசிக்கும் போது 12:14 எபிரேயர்ல 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை காணலாம்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது? நினைத்து கொண்டிருக்க கூடாது.
பாவிகளே உங்கள் கைகளை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். கரைப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும்படி இயேசுவிடத்தில் மன்றாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகால் படிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கதறி பாவத்துக்காக மனம் திரும்பி அழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் திரும்பி ஆண்டவரிடத்தில் அழுது தேவ சமூகத்தில் விழுந்து என் பாவத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், என் பாவத்தை மன்னிய என் இருதயத்தை சுத்தமாக்கும் பரிசுத்தமாக்கும் என்று சொன்னா ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய என்றைக்கும் அவளா இருக்கிறார். எவ்வளவு பள்ளத்தாக்கள் இருந்தாலும் அவர் தூக்கி எடுப்பார். எவ்வளவு மோசமான சூழ்நிலையின் வழியா நடந்து வந்தாலும் உங்களை பரிசுத்தமாக்குவார். எப்பொழுது என்றால் நீங்கள் அறிக்கை செய்து கூப்பிடுகிறவர் மட்டும்தான், நீங்களா ஜெபிக்கும் போது மட்டும்தான். வேற ஒருவர் உங்களுக்காக ரெக்கமெண்ட் இந்த காரியத்துல பண்ணவே முடியாது. சோத்திரம். அதனால நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்படிங்க இன்னைக்கு பாவிகள் பாவத்தை ஊக்குவிக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் பாவத்தை பாவிகள் ஊக்குவிக்கத்தான் செய்வாங்க. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனா வேதம் சொல்கிறது எது பாவம், எது நீதி, எது அநியாயம், எது நன்மை, எது தீமை என்று வகையறுத்து வேதம் காட்டுகிறது. நம்முடைய பிள்ளைகளே, அதாவது இப்போ ட்ரம்ப் ஜனாதிபதியா இருக்கிறார் அமெரிக்காவில். இவர் முன்னால இதுக்கு முன்னால அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தார். அதிபராக இருக்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர் என்ன செய்யறாருன்னா, அதிபராக இருக்கும்போது அவருடைய கடைசி மகனையும் பேர பிள்ளைகளை பார்த்து ஸ்கூலுக்கு பள்ளிக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் சொல்லுவாராம். அங்கே போகும்போது பிள்ளைகளுக்கு போகும்போது சொல்லி அனுப்புகிற காரியம் என்னன்னு சொன்னா, வீடியோவில் பதிவிட்டு போட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. என்ன போகிறாங்கன்னா, நீ எப்போதுமே மார்க் எடுத்தா ஏ கிரேடு தான் எடுக்கணும், சிகரெட் பிடிக்கக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, நன்மை மட்டும்தான் செய்யணும், தீமையான பிள்ளைகள் கூட சேரக்கூடாது. இவங்க பிள்ளைகளுக்கு தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது சொல்லி அனுப்புவார். படிக்கிறதை குறித்து சொல்லி அனுப்புவார். சிகரெட் குடிப்பது, மதுபானம் பண்ணுவது தவறு. இவர் வேதத்தை வாசிக்கிறாரா அவனுக்கு தெரியுது, வேதத்தை வாசிக்கிறாரா அவனுக்கு தெரியுது. நீ வேலைக்கு போற கவனமா போயிட்டு வா, நீ பள்ளிக்கு போற அங்க தீமையான நண்பர்கள் இருப்பாங்க, கவனமா போயிட்டு வா. மதுபானம் பண்ணிட்டு பரிசுத்தமா, அதாவது பரிசுத்தவான்களை போல நாளைக்கு நடிக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் பாருங்க, பாவிகள் பாவத்தை ஊக்குவிக்கிறாங்க, ஆனா பரிசுத்தவான்கள் பரிசுத்தத்தை தான் ஊக்குவிப்பாங்க. தவறான படங்களை பார்க்காத, தவறான காட்சிகளை பார்க்காத, சிகரெட் குடிக்காத, மதுபானம் பண்ணாத, போதை பொருட்கள் யார் போட்டாலும் என்ன செய்யாத, அவர்களை நீ அதை உபயோகப்படுத்தாத, கவனமா இருந்து சொல்லி கண்டிக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் நம்ம வீட்டுல என்ன சொல்லிக் கொடுக்கணும் சொல்லுங்க. பிள்ளைகள் என்ன கவனிக்கிறீங்களா? என்ன சொல்லிக் கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்ன சொல்லி தரணும்? போற ஸ்கூலுக்கு கவனமா இருக்கு. வரிசையில் பிள்ளைங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, நீ அதெல்லாம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சபையில் அதை சொல்லிக் கொடுக்குறோமா? நம்ம எதை ஊக்குவிக்கிறோம்? கவனிங்க. இந்த பரிசுத்தமாகுவதற்கு ஆணுடைய பிள்ளைகள் ஆமென் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னது சொல்லுங்க. பரிசுத்தமாகுவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னது? மறுபடியும் நான் சொல்றேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 வேகமா வாசிங்க. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும், முதலாவது வசனம் வாசிங்க, இரண்டாவது ஜெபம் பண்ணுங்க. முதலாவது வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:23 நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவர் வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஆண்டவர் நம்ம பரிசுத்தமாக்குகிறவர். நீங்கள் ஒருவரும் பரிசுத்தமாக முடியாது. அப்படின்னா நம்ம சபைக்கு வரவே தேவையில்லை. நானே பரிசுத்தமா இருந்துக்கிறேன், நான் கண்ட்ரோலா இருக்கிறேன், நான் எந்த தீமையும் செய்யல, எறும்புக்கும் ஈக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கல, எந்த உயிரையும் கொள்ளலன்னு நிறைய மக்கள் உலகத்தில் சொல்றாங்க. அவங்க பரிசுத்தவான்களா சன்மார்க்கரா இருந்து தாங்களே பரிசுத்தவான்கள் காட்டி கொள்றாங்க. ஆனால் அப்படி நாம் ஒருவரும் வாழ முடியாது. அதனாலதான் இயேசுடைய உதவி நமக்கு தேவை. அவருடைய வசனங்களை அனுதினமும் வாசிக்க வேண்டியது ஒன்று. இரண்டாவது ஜெபம் பண்ணணும். இரண்டாவது என்ன பண்ணணும்? முதலாவது பரிசுத்தம் அடைய வேண்டிய ஒரு தேவ பிள்ளை அனுதினமும் வேதம் வாசிக்கணும். இரண்டாவது அவன் ஜெபம் பண்ணணும். இந்த வசனம் சொல்லுகிறது, அது ஜெபத்தினால பரிசுத்தமாக்கப்படும். நீ சாப்பிடுகிற பொருளும் பரிசுத்தமாக்கப்படும், நீ ஜெபிக்கிற போது உன்னையும் கர்த்தர் பரிசுத்தமாக்குவார். ஆமென். தேவாலயத்துக்கு 2 பேர் வருகிறாங்க, ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன். ஆயக்காரன் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் நீதிமானாக்கப்பட்டான். அப்போ ஜெபிக்கிற மனிதர்களை தேவன் பரிசுத்தமாக்குகிறார். நல்லா கவனிங்க. ஜெபம் உங்களை பரிசுத்தமாக்கும். ஆமென். ஜெபம் பண்ணுகிற மனிதன் அவன் பாவத்தை மேற்கொள்வான். ஜெபிக்காத மனிதனை பாவம் மேற்கொள்வான். ஆண்டவரிடத்துல வாயை திறக்க மாட்டான், பேசவே மாட்டான். அல்லேலூயா. வெட்கம் பூச்சி என்பது யாருக்கு தெரியுமா? கவனிங்க. அவனுக்கு மட்டும் இல்ல, மொத்தம் எல்லாருக்கும் சொல்றேன். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கவனிங்க. இந்த கூச்சம் வெக்கன்றது பிசாசு கூடியது. யாரு கூடியது?
கூச்ச சுபாவம் வெக்கம். பாவம் செஞ்சனால தான் வெக்கப்பட்டவன் போய் ஒளிஞ்சான். நம்ம பாவிகள் கிடையாது. இயேசு முன்னாடி தைரியமா நிற்கணும். பைபிள் வாசிக்கிறது கூச்சம், ஜெபம் பண்ண சொன்னா என்ன வெக்கம் என்ன கூச்சம், இது ரெண்டுமே இது நமக்கு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ண சொன்னா சாதாரணமா ஏசப்பா எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன். உங்களுக்கு உள்ளதை சொல்லுங்க, தாழ்மையா வாங்க. ஆண்டு மொழி சொல்றாரு, உடனே உங்களுக்கு கிருபை தராரு. இல்ல உங்களுக்கு இல்லாத ஒன்றை இடத்துல எடுத்து காண்பிக்கணும்னு விரும்பாதீங்க. அப்படி யாருமே மாற முடியாது. எல்லாருமே ஆரம்பத்துல இருந்து எல்லாமே கீழே விழுந்து எழுந்தவங்க தான். தவறா பேசித்தான் ஜெபிக்கும் போது அரைக்குறையா இருந்து ஜெபம் பண்ணி தான் நம்ம எல்லாருமே தேறி இருக்கிறோம். எல்லாரும் எடுத்த உடனே தேறினவர்களா 100% வாகனம் ஓட்டணும். எடுத்த உடனே 100% நல்லா வாகனத்தை ஓட்ட முடியுமா? எத்தனை முறை கீழே விழுறான், யார் இடத்துல போய் இடிக்கிறான், எத்தனை முறை கால் இடிக்குது, கை இடிக்குது, வண்டிக்கு ரிப்பேர் ஆகுது, அவனுக்கு இடிச்சிருக்கிறான். அப்போ வாகனம் ஓட்டும் போது எத்தனை அவங்களுக்குள்ள குறை இருக்குது. ஒட்டி ஒட்டி தான் பழகுறான். ஜெப வாழ்க்கை என்பது பழக்கப்படுத்தணும். சோத்ரா அவன் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, அவங்க ஜெபம் பண்ணட்டும். அவங்க சாப்பிட தெரியும், அவங்களே சாப்பிடணும். நீங்க சாப்பிடாது சாப்பிட மட்டும் தெரியுது இல்ல. ஒரு பாஸ் சொல்லுவார், பிளேட்டு கணக்கு அடிக்கிறாங்க. சோதரம் அப்படி பிளேட்டு கணக்க சாப்பிடுறாங்க. ஆனா ஜெபம்னு சொன்னா 2 வார்த்தை கூட வெளியே வர மாட்டேங்குது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு பழகணும். ஜெபிக்காத ஒரு தேவர்களை பரிசுத்தம் ஆகவே முடியாது. நீங்க என்ன எழுதி வச்சுக்கொள்ளுங்க பைபிள்ல இந்த டேட்டு போட்டு. நான் ஜெபிக்க மாட்டேன், ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கும். பாஸ் சொல்றாரு ஜெபிக்கலாம் பரிசுத்தம் வாங்க முடியாதுன்னு சொல்றாரு. நான் ஜெபிக்கவே இது வரைக்கும் இல்லை, எனக்கு பரிசுத்தமாக்குறது எப்படி நீ சொல்லித்தாருன்னு அவர்கிட்ட வேலை ரகசியமா கேட்டு பாருங்க. அது சொல்றது கூட ஜெபமா தான் இருக்கணும். இயேசுடத்துல சொல்றீங்க, அதுவும் ஜெபமா, அது பேசுறதே ஜெபம் தான். அல்லேலூயா. அப்ப ஒன்று வேத வசனம் பரிசுத்தமாக்கும் கர்த்தர், இரண்டாவது ஜெபம் பரிசுத்தமாக்கும், மூன்றாவது எபிரேயர் 10:10 எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோமா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? சபையில உள்ளவங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவங்க பரிசுத்தம் ஆயிருக்கிறோம். தைரியமா அந்த எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உறுதியான ஒரு நிலையில சொல்ல பார்ப்போம். ஓ, இவ்வளவு பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு தெளிவு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் ஆயிருக்கிறோம், பரிசுத்தம் இது ஆகல. ஆனா நிறைய பேர் அறிக்கையிடாம இருக்கிறோம். அப்படி இல்லாம கவனிங்க. அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது சொல்கிறது வேதத்தை வாசிங்க, இரண்டாவது ஜெபம் பண்ணுங்க, மூன்றாவது விசுவாசிங்க, நான்காவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. மூன்றாவது என்னது? ஆவியானவருடைய பரிசுத்தம். மூன்றாவது என்னது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். முதல்ல என்னது சொல்லுங்க மறுபடியும். முதல்ல வேதவசனம், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், மூன்றாவது விசுவாசத்தினால பண்ணுகிற ஜெபம், நான்காவது பரிசுத்த ஆவியானவர். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு இடத்துல வந்து இறங்கி உங்கள் மேல ஆவியானவர் நிரப்பி உங்களை பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். யூதா 1:1 அங்க சொல்லப்படுது, யூதா 1:20 சொல்லப்படுது. அப்போ இப்படி பரிசுத்தமாவதற்கான வழிகளை வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வழிகளில் கை கொண்டு ஆண்டுடைய பிள்ளைகள் ஆமென் தெரியாது முடியாது ஆகாதுலாம் சொல்லாம என்னால முடியும் நடக்கும், நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் செய்வார், நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நீங்க பரிசுத்தவான்களை கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது சுத்தம். முதலாவது என்னது? இரண்டாவது என்னது? பரிசுத்தம். மூன்றாவது என்னது? மகா பரிசுத்தம். இயேசு இடத்துல வரும்போது சுத்தம் அப்படின்னு சொன்னாரு. மத்திய சுவிசேஷத்துல வெளி பாத்திரத்தில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறமா என்ன செய்கிறது? அழுக்கினாலும் அசிங்கத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இப்படி நிறைய பேர் உட்புறத்தை சுத்தமாக்காத வெளியில மட்டும் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் போட்டு வந்து உட்கார்ந்துக்காம போனா அது பரிசுத்தமா இருக்காது. வெளியில சுத்தம் மட்டும்தான் இருக்கும். உள்ளம் அறிக்கையிடும் போது பாவத்தை ஆண்டவரிடத்துல சொல்லி ஆண்டவரை விட்டு விடும் போது வேத வசனத்தை வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது தான் பரிசுத்தமாக முடியும். ஆமென். பரிசுத்தமாய் ஆண்டவர் நம்ம இடத்துல தரிசனமாகும் போது அவருடைய மகா பரிசுத்தத்தை நம்ம சந்திக்கக்கூடிய அளவு நம்ம கற்றுக்கொண்டு இப்போ நீங்கள் கேட்டுக்கு வெளியிருக்கிறது பிரகாரம், அதுக்கடுத்து பரிசுத்த ஸ்தலம், அதுக்கடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம். திரைசிலையே பிடிக்கப்பட்டு விட்டது. திரைசிலை என்ன செய்யல? தேவாலயத்துல கிடையாது. அப்ப நீங்க நேரடியா அப்ப எங்க வந்திருக்கிறீங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. தூரமா பாவின்னு சொல்லிட்டு போனது உங்களை அழைக்கல. எனக்கும் தேவனுக்கும் சம்மதம், நான் தூரமா இருக்கிறேன்னு சொல்வதற்கு அழைக்கவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்தமாகுதலை அடைந்து தேவனுடைய ஜனங்களா இருந்து இறுதிய சுத்தத்தோடு வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே தேவன் வந்து சுத்தத்தை சுத்தம் பண்ணி ஆசீர்வதித்த தேவனா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர்
முதலாவது செய்த காரியம் 2ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்துக்கு வரும்போது முதலாவது செய்த காரியம் என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை செய்றாரு. 6 நாள்ல அந்த சராசரங்களை படிச்சுட்டு 7ஆவது நாள்ல என்ன வாக்கியம் ஆசீர்வதித்தார் தெரியுமா? வசனம் வாசிங்க. வசனம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளின் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு ஓய்ந்திருந்தார். தேவன் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இது என்ன நாள்? இது என்ன நாள்? இது பரிசுத்த நாள். பரிசுத்தத்தை விட மகா பரிசுத்தமான நாள் அப்படி சொல்லணும். இது என்ன நாள்? பரிசுத்த நாள் இல்ல, 7ஆம் நாள் தான் பரிசுத்த நாள். இது என்ன நாள்? 8ஆம் நாள். அல்லேலூயா சொல்லுங்க. இது 7ஆம் நாள் கிடையாது, 8ஆம் நாள். வாரத்துல இது என்ன நாள்? வாரத்துல முதலாவது நாள். அல்லேலூயா. அவர் முதல் நாள். நான் 8ஆம் நாள் அவர் முதல் நாள். சரி, வாரத்துல 7 நாள் தான் இருக்கு. அதனால வந்து நான் 8ன்னு சொன்னா அவர் 1 எடுத்துட்டாரு. கதை சொல்றேன். வாரத்தில் முதல் நாள் இது. பிரைஸ் லார்ட். அதனால ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் இது. அப்ப நாளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், ஆராதனையை பரிசுத்தமாக்கிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களாக்கி தேவனை தரிசிப்பதற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது தெளிவாய், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை பரிசுத்தம் அடையணும். பரிசுத்தம் இல்லைன்னா ஏசப்பா கிட்ட கேட்டு பரிசுத்தம் அடையணும். பரிசுத்தம் உள்ளவன் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். பரிசுத்தம் இல்லாதவர்கள் பாவத்தை அடுக்கிடணும். பாவங்கள் மீறுதல் வரும்போது அப்படியே மூடி வைத்துக் கொண்டு நடக்கக்கூடாது. ஆமென். அப்படி நம்ம நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெறுவோம், அவருடைய கிருபையை பெறுவோம். நீங்கள் பெற்ற ரட்சிப்பு வீணாகாது, ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டங்கள் வீணாகாது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை உணரும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப வசனங்களை சொல்லிட்டே இருந்தார். யூதாஸ் கெட்டு போவதை அவர் விரும்பல. திரும்ப திரும்ப சொன்னாரா இல்லையா? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்பா அவன் புத்தி யோசிச்சிருக்கணும். 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறேன், யாருப்பா காட்டி கொடுக்க போறீங்க? மறுபடியும் பல இடங்களில் சொல்லிட்டே வராரு. கடைசி நாள் சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்பயாவது அவன் மனதில் இல்லையா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அப்படி மட்டும் சொல்லல. அவர் என்ன சொல்றது தெரியுமா? என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாது இருந்தா நலமா இருக்கும். அப்படி சர்ச்சைக்கு வராம இருந்தா நலமா இருக்கும். ஆனா என்ன சொல்றாரு? இவன் பிறவாது இருந்தா, நான் ஊழியத்துக்கு அழைச்சிட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டான், என் பிள்ளையா இருக்கிறான், நான் சொன்னதெல்லாம் கேட்டான், ஊழி செய்து போறான், ரொம்ப நல்லது. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாது இருந்தா நலமா இருக்குன்னு சொல்றாரு. இப்பயாவது உணவடைந்து இருக்குமா இல்லையா? கவனிங்க, சர்ச்சைக்கு வராம இருந்தா நலமா இருக்கும் அப்படி சொல்ற மாதிரி. பிறவாது இருந்தா நலமா இருக்கு என்ன அர்த்தம்? அப்படிதானே சொல்லுங்க. சபைக்கு வந்துட்டு பாவியா இருக்கிறத விட சபைக்கு வராம இருந்தா நீங்க ஜாலியா பாவத்தையாவது செய்யலாம். சோதரம். அல்லேலூயா. இங்க வந்து இது பண்ணுவோம், இதையும் விட முடியல, அதையும் விட முடியல, அப்படி இருக்காம வெளியில இருந்தா ஃப்ரீயா, ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீயா, ஃப்ரீ ஃபீலா சொல்லுங்க. ஃபீல் ஃப்ரீ. சரியா? ஃபீல் ஃப்ரீ. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், சிந்திக்கிறத செய்யலாம், செய்யறதெல்லாம் செஞ்சுக்கலாம். அல்லேலூயா. இங்க வந்தா சிந்தனைக்கும் கஷ்டம், செயலுக்கும் கஷ்டம். அப்படி சொல்றது வந்து அப்படி வந்து உங்களை பெரிய ஒரு இன்பத்துக்குள்ள பிசாசுக்கு கொண்டு போக போறது கிடையாது. அவன் நன்மை வச்சிருப்பான், நன்மைக்குள்ள தீமை இருக்கும். நன்மை வச்சிருப்பான், நன்மைக்குள்ள என்ன இருக்கும்? நன்மைன்னு காட்டுவான், ஆனா உண்மையான நன்மையா இருக்காது. அல்லேலூயா. நன்மைன்னு காட்டுவான், நன்மை மட்டும் தான் காட்டுவான், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கும்? அதுதான் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, கவனிங்க, சிங்கத்தை அடித்து கொண்டு போட்டான். ஒரு நாள் பாவத்தை வென்று விட்டான். யாரே? சிம்சோன். ஆரம்ப விசுவாசி. ஒரு நாள் பாவத்தை வென்று பயங்கர வல்லமே விசுவாசி ஆயிட்டார். அப்ப அடுத்த முறை இந்த சிங்கம் செத்து போனதை போய் பார்க்கணுமா? பேசாம போக வேண்டியதானே? நான் பாவத்தை ஜெயிச்சுட்டேன், அது எப்படி கிடக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டு அங்க போய் தேர் கொடுக்கு. அவன் பிசாசு பார்த்தா, வாரணாசி அவனுக்கு தான் தேர் கூட வச்சிருக்கிறேன், அங்க போய் தேர் கொடு. செத்த பிரேதனத்தெல்லாம் போகக்கூடாது. இவன் நசரேயர் வந்து சொல்லிதான் வளர்த்துருப்பாங்க. அப்பா அம்மா சொல்லி வளர்த்துருப்பாங்க, சொல்லிக்க மாட்டாங்களா? பாசு சொல்றாங்க இல்லையா பாவத்தை குறித்து? அப்பா போய் சொல்லியிருப்பாங்க, நீ நசரேயன், ஒரு மிருகத்தையும் செத்ததை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அடிச்சு கொண்டுட்ட, ஓகே போயிட்ட. அடுத்து செத்த மிருகத்தை இடத்துக்கு எதுக்கு போற? அவன் போயிட்டு அப்ப பிசாசு தந்திரமா சொன்னான், இப்ப வந்து இல்ல வா, அதுக்குள்ள தேர்வு கூட கட்டி வச்சு முதல்ல ஜெயித்த அதே பாவத்தை அந்த ஜெயித்த பிசாசு என்னிடத்துல வேற விதமா உன்னிடத்துல நான் ஜெயிக்க பார்க்கிறேன்னு சொல்லி அந்த செத்த சிங்கம் தன்னிடத்துல ஒரு தேன் கூட்டை வைத்து இதை வாங்கி புசின்னு சொல்லி கொடுத்து அதை விட கீழான நிலைமைக்கு தள்ளிட்டான். கவனிங்க,
ஆரம்பத்தில் பிசாசு ஜெயிச்சிருவோம், கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை நான் ஜெயிக்கிறது எப்படின்னு சொல்லி பிசாசு திட்டமிடுவோம். கவனமா இருக்கணும். அதனாலதான் வசனத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் கவனமாக ஓடணும். என்ன விஷயம்னா, பிசாசுனா விளையாட்டா நினைக்கிறாங்க. அவன் அப்படி ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அல்லேலூயா. நீங்க அப்படி ஒன்று சாதாரண ஜெயிச்சுக்கலாம் நினைச்சிடாதீங்க. போறான் நம்ம நல்லது. ஆனா பிசாசு நீங்க அவ்வளவு சாதாரண நினைச்சிடாதீங்க. எந்த இடத்துல உங்களை தட்டுன்னு பிளான் பண்ணுவான். அல்லேலூயா. எதுக்கு? தட்டி விடாம இருக்கிறதுக்கு. அல்லேலூயா. காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க, ஆனா கவனமா இருக்கணும். அவன் தந்திரத்துல விழுந்துடக்கூடாது. ஏனென்றால் அவன் மறுபடியும் ஒரு தேர்வுட்டை காட்டுவான். அப்போ அது இனிமையானதை காட்டுவான், நன்மையை காட்டுவான். ஆனா சுற்றில என்ன இருக்குது சொல்லுங்க? எலும்பு கூட இருக்குது, அந்த சிங்கத்துக்குள்ள தேன் கூட இருக்குது, சுற்றிலும் அசுத்தம் இருக்குது, உள்ள வந்து என்ன இருக்குது? வெளியில தீமை நிறைந்திருக்குது, தீமைக்கு நடுவில் ஒரு நன்மை இருக்குது. அவன் நன்மையை மட்டும் பாருன்னு சொல்றான், வெளியில இருக்கிற தீமையெல்லாம் கண்ணுக்கு மறைச்சிடுவான் பிசாசு. ஒரு பிரச்சனை, ஒரு இன்பம் இருக்குது, அந்த இன்பத்துல போய் ஜாலியாக அனுபவிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த இன்பத்தை அனுபவிச்ச பிறகு வருகிற விளைவுகள் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அது உள்ள சுத்துது, ஆனா உடம்பு முழுவதும் அதை சுத்துது. பிரைஸ் தி லார்ட். அப்ப கவனிங்க, உள்ள ஒரு சின்ன இன்பம் இருக்குது, அதுக்கு மேல சுற்றிலும் பயங்கரமான துன்பம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு இன்பம் சின்னதா உள்ள இருக்குது, ஆனா வெளியில சுற்றிலும் எலும்பு கூடா இருக்குது. பயங்கரமான சத்துரு பயங்கர வலைக்குள்ள கொண்டு போய் இன்பத்தை வச்சிருக்கிறான். அதனால பாவ சந்தோஷங்களை, அதனாலதான் அவரு யாரு மோசே அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும். இந்த ஜனங்களோடு தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை மேலாக எண்ணி, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணி அவன் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான். அரண்மனை வாழ்க்கை, அரண்மனையில மேல சந்தன மரங்கள், கேதுரு மரங்களால் மாளிகை, அதுக்குள்ள அப்படியே இந்த ராஜாக்கள் எல்லாம் வைத்திருப்பாங்க பாருங்க. சுற்றியும் கற்களை வச்சு அதுல சந்தனம் லவங்கம் எல்லாம் போட்டு இயற்கையா வாசனை பொருட்கள் எல்லாம் இடித்து அப்படியே என்ன செய்யும்னா வாசனை வீசி கொண்டிருக்கும். அப்படியே காற்று அடிச்ச உடனே ஜன்னல் வழியா வரும். அந்த அரண்மனையில் இருப்பது அவ்வளவு சந்தோஷம். ஆனால் இவர் வந்து ஆடு மேய்க்க போறாரு. ஏன் தெரியுமா? இந்த சந்தோஷம் நிரந்தரமானது கிடையாது. அல்லேலூயா. எனக்கு இனி வரும் பலன் கத்தரிடத்தில் இருக்குது, அந்த பலனுக்காக தான் நான் ஓடுறேன். அதனால இம்மைக்குரிய சந்தோஷத்தான், இம்மைக்குரிய அதாவது பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அவர் வெறுத்தார். ஆகவே அந்த பாவத்தை இருதயத்தை விட்டு எடுத்தார். அல்லேலூயா. அதனால இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அதனால இந்த பாவம் என்பது எப்போதுமே துக்கத்துக்கு நேரம் நடத்தும். அது இன்பம் போல தெரியும், ஆனா அதிகமான துன்பத்தை கொண்டு வரும். எங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிற அந்த பிரின்சிபால் தான் அடிக்கடி சொல்லுவாரு, பாவம் என்பது எப்போதுமே சிலைந்து வளைய போல தான் தெரியும். விளையாட்டா ஆரம்பத்தில் விளையாட்டா தெரியும். சிலைந்து வளைய எப்படி லேசா அப்படி தட்டினா அப்படியே வந்து ஃபுல்லா அருந்துடும் இல்லையா, அப்படித்தான் தெரியும். ஆனால் இந்த பாவம் வந்து முதல்ல அப்படி தெரியும், விளையாட்டா ஜாலியா இன்பமா தெரியும். ஆனா அந்த பாவத்துக்கு உள்ள போயிட்டுன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து வெளியே வர முடியாது. வெளியே வருவது எப்படி இருக்குன்னா, கப்பல் கட்டி இருக்கிற ஒரு வடம் கயிறு இருக்கு பாத்தீங்களா, பெரிய கயிறு, என்ன சொல்லுவாங்க, கை பெருசு கயிறு பாருங்க. அந்த கயிறை அறுக்கிறத விட கஷ்டமா இருக்கும் பாவத்திலிருந்து வெளியே வருது. போறது வந்து எப்படி தெரியும்? பிசாசு அப்படிதான் பண்ணுவோம். பாவத்துக்குள்ள வாழ்றது இன்பமா தான் காட்டுவோம். ஆனா வெளியே வருவது என்பது கடினமானது. அவர்தான் கிறிஸ்து ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம பரிசுத்தவான்களை காப்பதற்கு அவர் வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தை செஞ்சிருக்கிறார், சிவம் இருக்கிற வழியை வைத்திருக்கிறார், இரக்கத்தை வச்சிருக்கிறாரு, மனதுக்கத்தை வச்சிருக்கிறாரு, மன்னிப்பு தருகிறாரு, கூப்பிடு கேளான்னு சொல்றாரு, பரிசுத்த ஆவியை தருகிறாரு, நம்மை ஆராதிக்க இருக்கிறாரு, பிள்ளைங்கிற சூத்திரத்தை கொடுத்து மன்னிப்பை கண்டு ஏற்றுக்கொள்கிறார். இத்தனையும் வச்சிருக்கிறது உங்களுக்கு மனம் இல்லை, இத்தனையும் வச்சிருக்கிற உங்களுக்கு வர்றதுக்கு வழி இல்லைன்னு சொன்னா அது உன் கையில ஆண்டவர் விட்டுவிட்ட ஒரு காரியம். சுத்த இதயம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த தரிசிப்பதற்காக தான் இயேசு நேரடியாக சிலுவைக்கு வந்தார். உலகம் படிடுவோம், அந்த ரத்தத்தால் நாமும் பரிசுத்தமாக்கப்படுவோம். இன்றைக்கு அந்த சுத்தத்தை ஒருவேளை ஆராய்ந்து பார்ப்போம், எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா இருக்கிறோம். சுத்தம் உள்ளவர்கள் இன்னும் சுத்தமாகும்படி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேவன் நம்மோடு பேசின வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இருதயத்தில்